ஹலோ மை டியர் டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ ரைட், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாவது இப்போ இருக்கிற இந்த மந்த்ல டிசம்பர் 11th அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒருத்தருடைய பர்த்டே. ஓகேவா? அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர பத்தி நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ்ல எஸ்ஸே போட்டிருக்கோம். ஸோ அத ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ என்னன்னா, நம்ம அத தமிழ்ல பார்க்க போறோம். தமிழ்ல இதுவரைக்கும் கட்டுரை நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பத்தி நம்ம இதுவரைக்கும் கட்டுரை குடுக்கல. ஸோ அந்த கட்டுரைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பாருங்க முன்னுரை. முன்னுரையில வந்து "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம்" அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டுரை எழுதும் பொழுது எப்படி எழுதணும் எல்லாத்தையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. அண்ட் அதில வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட்டா குடுக்குற பிரசன்டேஷன். ஓகேவா? நீங்க குடுக்குற அந்த பிரசன்டேஷன் நீட்டா இருந்தா தான் படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அண்ட் அந்த வேர்ட்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா. ஓகே. ரைட். இப்போ என்னன்னா, "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம்" என்று முறுக்கிய மீசையோடும், நிமிர்ந்த நடையோடும், நேர்கொண்ட பார்வையோடும், எளிமையான தோற்றத்தோடும் தமிழ் மொழியை வியந்து போற்றியவரே மகாகவி பாரதியார் ஆவார். காலம் காலமாக கிடந்த மூட நம்பிக்கைகள், ஜாதி ஒடுக்கம், பெண்களுக்கெதிரான வன்முறை மற்றும் தீண்டாமை போன்ற பல்வேறு அடக்குமுறைகளை உடைத்தெறிந்தவர். இவரை பற்றி விரிவாக இக்கட்டுரையில் காண்போம் அப்படின்னு சொல்லி நான் முன்னுரை முடிச்சிருக்கேன். ஓகேவா? ரைட். ஒரு அவுட்லைன் மாதிரி, அதாவது பாரதியார பத்தி சும்மா ஒரு அவுட்லைன். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. பாரதியார் பத்தி சொல்லணும் அப்படின்னா நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகேயா? நான் வந்து ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னா, சும்மா ஒரு சின்னதா ஷார்ட்டா எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் 5 சப்டைட்டில்ஸ் மட்டும் போட்டு குடுத்துருக்கேன். ஓகே. 5 சப்டைட்டில்ஸ் வித் முன்னுரை அண்ட் முடிவுரை அப்படிங்கிற மாரி நான் குடுத்துருக்கேன். ஸோ இத சொல்ல வேண்டிய விஷயங்கள் நெறையவே இருக்கு. பட் நான் இத ரொம்ப சுருக்கி குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது குறிப்பு சட்டகம். இதில பார்த்தீங்கன்னா, நான் 5 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கேன். அது என்னென்னன்னா, பிறப்பு, பாரதியின் வாழ்க்கை, தமிழ் பணி, சுதந்திர போராட்டம், பெண் விடுதலை அப்படின்ட்டு இந்த 5 டைட்டில்ஸ் இருக்கு. இதில ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு. ஓகே. பிறப்பு பாரதியாருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, "ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே" அப்படிங்கிற இந்த ஒரு கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்று ஒற்றுமையின் முக்கியத்துவம் குறித்து பாடிய பாரதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசுவாமி லட்சுமி அம்மையாருக்கு 1822ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் மகனாக பிறந்தார். சுப்பிரமணியம் என்ற இயற்பெயரைக் கொண்ட பாரதி, தனது 7 வயதிலேயே கவிதை எழுதத் துவங்கிவிட்டார். இவரின் 11 வயதில் இவரது கவி பாடும் ஆற்றல் கண்டு எட்டயபுர மன்னன் அவையில் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அப்படிங்கிற மாதிரி இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில்ல நான் முடிச்சிருக்கேன். ரைட். இதுல வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாரும் ஒண்ணா இருந்தா தான் எல்லாமே நடக்கும். அதாவது ஒற்றுமை நீங்கி போச்சு அப்படின்னா, எல்லாருமே லோ ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் தாழ்ச்சி தான் கிடைக்கும். அதாவது யாருக்குமே ஒரு பிளஸ் அப்படிங்கிறதே கிடைக்காது. எல்லாமே மைனஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 லைன்ல சொல்லியிருந்தாரு. இவர் எங்க பிறந்தாரு? யாருக்கு பிறந்தாரு? அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட்டா ரொம்பவுமே எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சுருக்கி குடுத்துருக்கேன். அதே மாதிரி இவருடைய 11 வயசுலயே கவிதையெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாராம் பார்த்தீங்களா? 11 வயசுலயே எல்லாமே கத்துக்கிட்டு பாடுறாரு. ஸோ இத பாருங்க. அடுத்தது பாரதியின் வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பேராகிராஃப். அதுல என்னன்னா, "பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதைமை அற்றிடும் காணீர்" அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுல பெண்கள் பிளஸ் அறிவை அப்படிங்கிறது தான் பெண்கள் அறிவை அப்படின்னு சேர்த்து குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாட்டு செய்யுள்ல, அதாவது பாரதியுடைய பாட்டு அப்படிங்கிறதுனால இத பெண்கள் அறிவை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். இல்ல உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க பிரிச்சு பெண்கள் அறிவை அப்படிங்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ என்று பாடிய பாரதிக்கு 14 வயது இருக்கும்போது 7 வயது சிறுமியான செல்லம்மாளோடு 1897ல் திருமணம் நடந்தேறியது. அன்றைய சமூகம் இது போன்ற கொடுமைகளை பெண்களுக்கு இழைத்து வந்தது. இது போன்ற கொடுமைகளைக் கண்டு கொதித்தார் பாரதி. இது போன்று இனியும் நடக்கக்கூடாது என போராடினார். தன் 14 வயதில் தந்தையை இழந்து வறுமையில் வாடினார். தன் வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்களை பாரதியார் சந்தித்தாலும் சமூக அக்கறையும், தமிழ் பற்றும், தேசப்பற்றும் துளியும் குறைந்ததில்லை. ரைட். ஓகே. இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கேன். ஸோ இவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? இவர் வந்து எதனால எப்போலேருந்து இவருக்கு உள்ள இருக்கிற அவருடைய விடுதலை உணர்வு அண்ட் இந்த விஷயம்லாம் இவருக்கு பிடிக்காம இந்த மாதிரியெல்லாம் கொடுமைகள் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எப்போலேருந்து தோணுச்சு? அந்த மாதிரியெல்லாம் குடுத்துருக்கேன்.
ஓகேவா? எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் இவர் வந்து தமிழ் பற்று, தேசப்பற்று, சமூக அக்கறை இது எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம இருந்திருக்காரு. ஸோ இவருடைய தமிழ் பணி அப்படிங்கிறது அடுத்த டைட்டில். தமிழ் பணியில என்னன்னா, பாரதியார் இலக்கியங்களை நன்றாக கற்று நமக்கு அழகான பல கவிதைகளை தந்துள்ளார். பல்வேறு புது கவிதைகளை படைத்துள்ளார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புது கவிதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை பாரதியையே சாரும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பெண் விடுதலை, கும்மி போன்ற பல கவிதைகளை தமிழுக்கு தந்துள்ளார். பகவத்கீதையும் தமிழில் மொழிபெயர்த்து தந்துள்ளார். ஓகே ரைட். இவருடைய தமிழ் பணிகள் என்னென்ன அப்படின்னா, நிறைய கவிதைகள்லாம் குடுத்துருக்காரு. புது கவிதைகள்லாம் குடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட எழுதின சில பாடல்கள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பெண் விடுதலை கும்மி இந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் நிறைய இருக்கு. ஸோ இது இல்லாம பகவத்கீதையும் தமிழ்ல இவர் தான் எழுதி குடுத்துருக்காரு. சமஸ்கிருதத்துல தான் முதல்ல பகவத்கீதை இருந்திருக்கு. ஸோ அத வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி தமிழ்லயும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பாரதியார் இத தமிழ்லயும் மொழிபெயர்த்து குடுத்துருக்காரு. அடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டம். "என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்" அப்படின்ட்டு எப்போதான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சுதந்திரத்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அது எப்படின்னா, "என்று அனைத்து மக்களின் உள்ளங்களிலும் சுதந்திர தாகத்தை தன் பாடல்களாலேயே பதியச் செய்தார். சுதந்திர போராட்ட வேட்கை மிகுந்த பாரதி, பத்திரிகை மூலமாக அடிமைப்பட்டு கிடந்த சுதேச மக்களை தனது எழுத்துக்கள் மூலமாக கொதித்தெழச் செய்தார். பல்வேறு பாடல்கள் மூலமாக மக்களிடையே சுதந்திர எண்ணத்தை விதைத்தார் பாரதி." ரைட். அவர் எழுதின எல்லா பாட்டுல இருக்கிற அந்த வார்த்தைகள் அது எல்லாமே கேட்கும் பொழுதே நமக்கு வந்து அப்படியே இந்த கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே ரொம்பவுமே எழுச்சி மிகுந்ததா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலை. பெண் விடுதலை பத்தி நெறைய இருக்கு. ஸோ பெண் விடுதலை பாட்டெல்லாம் எக்கச்சக்கம். அதில கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு பேராகிராஃப் வர மாதிரி நான் சின்னதா எழுதியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி வாழ்ந்த காலத்தில் ஆண் ஆதிக்கம் மேலோங்கி பெண்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக காணப்பட்டது. பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, ஆண்களுக்கு இணையாக வேலை பார்க்கக்கூடாது, சிறு வயது திருமணம், சீதன கொடுமைகள் இவற்றுக்கு எதிராக பாரதி குரல் கொடுத்தார். "மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்" என்று பெண்களின் விடுதலையை தன் பாடல்களால் வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய சமூகத்தில் பெண் சுதந்திரம் வளர்வதற்கான விதை அன்று பாரதியால் போடப்பட்டதாகும். பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று தலைநிமிர்ந்து வாழ பாரதி அன்று போராடியிருந்தார். அன்னைக்கு அவர் போராடல அப்படின்னா, இன்னைக்கு பெண் விடுதலை கிடைச்சிருக்குமா? அவர் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேயா? இருந்தாலும் இவரும் ஒரு முக்கியமான ஒரு பெர்சன். இன்னைக்கும் எல்லா பெண்களும் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமென்க்கு ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சன் மகாகவி பாரதியார் தான். ஸோ அடுத்தது லாஸ்ட்டா முடிவுரை. இந்த முடிவுரையில என்னன்னா, பாரதி என்ற மகாகவிஞன் தான் வாழ்ந்த காலத்தில் தமிழையும் தன் தேசத்து மக்களையும் நேசித்து மக்களிடையே பகுத்தறிவினை வளர்த்து இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கவிஞன் பாரதி ஆவார். பாரதி காட்டிய வழியில் நாமும் தமிழையும் நம் சமூகத்தையும் நல்வழியில் இட்டுச் செல்வோமாக. வாழ்க பாரதி, வளர்க தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபை நான் முடிச்சிருக்கேன். ஸோ இதில் அந்த 4th லைன்னா, தன் எழுத்துக்களால் அப்படின்ட்டு ஒரு லைன் இருக்கு. அதில நான் அத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். எழுத்து அப்படின்னு போட்டுட்டு, கீழ கலால் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்க எழுதக்கூடாது. ஓகேவா? இது ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்க எழுதும்பொழுது நெக்ஸ்ட் லைன்லயே எழுதிக்கோங்க. எனக்கு இந்த பேஜ் இதோட முடியப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் வந்து ஷார்ட்டா எழுதிட்டேன். பட் நீங்க வந்து இத ஃப்ரெஷ் பேஜ்லயே எழுத ஆரம்பிங்க. ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னா, அத நீட்டா எழுதணும். ஓகேவா? இந்த மாரி நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல நான் செஞ்சு காமிச்சேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற எஸ்ஸே எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காம சொல்லுங்க. கட்டுரை ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸே ஒரு கவிதை அப்படி இல்லன்னா பாடல்கள் இல்ல என்ன வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டடி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அதையும் நீங்க மறக்காம என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் நான் கரெக்ட்டா சீக்கிரம் பண்றேன். ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் குடுக்குறவங்க குடுத்துக்கோங்க. இது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. தேங்க் யூ.